guys, welcome to my YouTube channel. So நீங்க ஒரு graphic designer ஆக போறீங்க இல்ல ஒரு UI UX designer ஆக போறீங்க அப்படினா உங்களோட design works எல்லாம் நீங்க எங்க போஸ்ட் பண்ணுவீங்க? So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா top 5 free online portfolio websites for designers தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு UI UX டிசைனர் ஆக போறீங்க அப்படினா நீங்க கிரியேட் பண்ற டிசைன் வந்து ரெஸ்பான்சிவா இருக்கணும். சோ நீங்க ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு டிசைன் கிரியேட் பண்றீங்க அப்படினா அதே டிசைன் வந்து மொபைல் ஆப்புக்கும் ரெஸ்பான்சிவா இருக்கணும். அதே டிசைன் டேபுக்கும் வந்து ரெஸ்பான்சிவா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களை ஹியர் பண்ணக்கூடிய மேனேஜர்ஸ் ஆகட்டும் ரெக்ரூட்டர்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா Behance. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் டிசைனர்ஸ்க்கு மட்டும். இந்த Behance பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் சாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க ஒரு PNG ஃபார்மேட்லயோ இல்லை ஒரு JPG ஃபார்மேட்லயோ இல்லை ஒரு வீடியோ ஃபார்மேட்லயோ நீங்க அப்லோட் பண்ணிக்க முடியும். ஆனா நீங்க வந்து ஒரு ஷார்ட் வீடியோவை தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ லாங் வீடியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா லோடிங் டைமிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும் Behance பிளாட்ஃபார்ம்ல. சோ நீங்க ஒரு GIF ஃபார்மேட்ல கூட நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட ஒர்க் சாம்பிள்ஸ். இது மட்டும் இல்லாம ரெக்ரூட்டிங் மேனேஜர்ஸ் டிசைனர்ஸ் கூட ஈஸியா கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். Benefits of Behance. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்க அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீயாவே நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்க எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. இந்த வெப்சைட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்க ஒர்க் சாம்பிள்ஸை போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா மித்தவங்களாலையும் உங்க போஸ்ட்டை வந்து பார்க்க முடியும், லைக்ஸ் பண்ண முடியும், கமெண்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ லிட்டரலி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மாதிரி தான், எஸ்பெஷலி ஃபார் டிசைனர்ஸ்க்கு மட்டும். Behance பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா சர்ச் பார்னு இருக்கும். ஸோ அந்த சர்ச் பார்ல போய் நீங்க ஒரு இ-காமர்ஸ் மொபைல் ஆப் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதை வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து ரிசல்ட்ஸ்ல வரும். ஸோ நீங்க வந்து அதை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு நீங்க உங்களோட ஓன் டிசைனை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா நீங்க போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம நீங்க UI UX ஜாப்ஸ்க்கும் நீங்க அப்ளை பண்ண முடியும். சோ இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஜாப் ஷாப்ஸ்னை கிளிக் பண்ணி அதுல பாத்தீங்க அப்படின்னா UI UX ஜாப்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். கிராஃபிக் டிசைன் ஜாப்ஸ், எந்த ஒரு டிசைன் ஜாப்ஸ்க்கும் நீங்க அங்க அப்ளை பண்ண முடியும். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா Drimpl. சோ இதுவும் கூட ஒரு ஃப்ரீ ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ் லைக் Behance மாதிரியே நீங்க உங்களோட டிசைன்ஸ் ப்ராசஸ் ஆர் உங்களோட டிசைன் கான்செப்ட்ஸை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா இந்த பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். மித்த டிசைனர்ஸ் கூட அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் த்ரூ மெசேஜ் ஆப்ஷன் மூலமா. பெனிஃபிட்ஸ் ஆஃப் Drimpl. இது ஒரு ரொம்ப ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் தான், எந்த ஒரு பெய்ட் பிளாட்ஃபார்மும் கிடையாது. நீங்க வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மித்த டிசைனர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும், அவங்களோட ஒர்க்கை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க UI UX டிசைனர் ஜாப்ஸ்க்கும் இந்த பிளாட்ஃபார்ம்ல அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த Drimpl பிளாட்ஃபார்ம்ல ஒரு டிராபேக் அப்படின்னா Behance பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க உங்களோட டிசைன் கேஸ் ஸ்டடீஸ் உங்களோட டிசைன்ஸ் ஃபுல்லாமே நீங்க அப்லோட் பண்ணிக்க முடியும். JPG ஃபார்மேட்ல, PNG ஃபார்மேட்ல, வீடியோ ஃபார்மேட்ல, GIF ஃபார்மேட்ல, எல்லா ஃபார்மேட்லயும் நீங்க அப்லோட் பண்ணிக்க முடியும். ஆனா அந்த Drimpl பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா JPG அண்ட் PNG ஃபார்மேட்ல மட்டும் தான் உங்களோட ஒர்க் சாம்பிள்ஸ் அப்லோட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஸோ நீங்க ரொம்ப நாள் வந்து இந்த Drimpl பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணல அப்படின்னா அவங்க உங்களோட அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவங்களோட ஒர்க் சாம்பிள்ஸ்லாம் அங்க போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா Corofloat. ஸோ இதுவும் கூட ஒரு ஃப்ரீ ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ் தான், லைக் Behanceம் Drimpl மாதிரியும். பட் இந்த வெப்சைட் வந்து எஸ்பெஷலி ஃபார் UI UX ஜாப்ஸ்க்கு மட்டும். ஸோ நீங்க ஒரு UI UX ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணலாம், போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம். பட் இந்த வெப்சைட் எஸ்பெஷலி ஃபார் ஜாப் சீக்கர்ஸ்க்கு மட்டும். Benefits of Corofloat. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா நீங்க ஒரு UI UX ஜாப்ஸ்க்காகட்டும் இல்லை ஒரு கிராஃபிக் டிசைன் ஜாப்ஸ்க்காகட்டும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்க கீவேர்ட் யூஸ் பண்ணி கூட ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்த டிசைனர்ஸோட சேலரி ரேஞ்சும் அவங்க எந்த லொக்கேஷன்ல ஒர்க் பண்றாங்களோ அந்த லொக்கேஷனையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்க இதே பிளாட்ஃபார்ம்ல உங்களோட போர்ட்ஃபோலியோவையும் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் ஒரு UI UX டிசைன் ஜாப்ஸ்க்கோ இல்லை ஒரு கிராஃபிக் டிசைன் ஜாப்ஸ்க்கோ நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா Crivado. ஸோ இதுவும் ஒரு ஃப்ரீ ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ் தான். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாவும் நீங்க உங்களோட டிசைன் போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களோட ஒர்க் சாம்பிள்ஸை வந்து JPG ஃபார்மேட், PNG ஃபார்மேட், GIF ஃபார்மேட், வீடியோ ஃபார்மேட் எல்லாம் அப்லோட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோ பேஜ் இருக்கும் இல்லையா, அதையும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஃப்ரீ அக்கௌண்ட், ஒன்னொன்று வந்து ப்ரீமியம் அக்கௌண்ட். ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஃப்ரீயா உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும், உங்களோட போர்ட்ஃபோலியோஸை வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதே ப்ரீமியம் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டிசைன் ஒர்க்ஸை வந்து செல் பண்ணிக்க முடியும் யூசிங் PayPal. பெனிஃபிட்ஸ் ஆஃப் Crivado. நீங்க வந்து ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க 30 இமேஜ்
இமேஜஸ் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். இந்த பிளாட்ஃபார்ம் கூகுள் அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலிமா உங்களோட போஸ்ட் வந்து எவ்வளோ பேருக்கு ரீச் ஆயிருக்கு, எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் லைக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ பாக்ஸ். ஸோ இது ஒரு சிம்பிள் ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ பிளாட்ஃபார்ம் ஃபார் டிசைனர்ஸ்க்கு மட்டும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா போர்ட்ஃபோலியோ கிரியேஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ஸும் கிரியேட் பண்ண முடியும். அதே சமயத்தில் ஒரு பிளாக்கை வந்து கிரியேட் பண்ண முடியும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோ சைட்டுக்கு இவங்களே ஒரு ஃப்ரீ டொமைன் நேம் வந்து தந்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு டொமைன் நேம் வந்து பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லேயே ஒரு ஃப்ரீ டொமைன் சர்வீஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ பாக்ஸ். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ சைட்டை வந்து இங்கிலீஷில் கிரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஜாப்பனீஸ், ஒரு சைனீஸ் ஆர் ஒரு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்லையும் நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ சைட்டை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த பிளாட்ஃபார்மில் 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஃப்ரீ அக்கௌண்ட், நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியம் அக்கௌண்ட். ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 10 ப்ராஜெக்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் அண்ட் 30 இமேஜஸை அப்லோட் பண்ணிக்க முடியும் அண்ட் 10 பேஜஸை வந்து உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் நம்ம டாப் 5 ஃப்ரீ ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹேன்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா இருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். பிகாஸ் வந்து உங்களோட பிஹேன்ஸ் போர்ட்ஃபோலியோ லிங்க்கை வந்து உங்களோட ரெஸ்யூமில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். பிஹேன்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.